எனக்கு வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கடன் பார்க்க போகிறோம்னா, இனியாவை கொடுத்த புகார், மயுவை திட்டி ஈஸ்வரி பிரச்சனையில் பாக்கியா என்ன விஷயன்றதை பார்க்கலாம். இந்த விஜய் டிவி சீரியல் வந்து ஒளிபரப்பாகும் சீரியலில் வந்து இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இனியா வந்து ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த மேக்கப் பொருட்கள்லாம் பரப்பி வச்சுட்டு ஒன்று ஒன்றா வந்து பார்த்து எடுத்து மேக்கப் போட்டுட்டும் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து இனியாவுக்கு வந்து ஃபோன் பேச வந்து வெளியே போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து வந்து மயு வந்து அந்த சேரில் உட்காந்து மேக்கப் பொருட்கள்லாம் பார்த்து ஆசைப்பட்டு எடுத்து மேக்கப்பும் போடுறாங்க. உடனே வந்து அந்த இனியா வந்து எதுக்கு மயு என்னோடய பொருள்லாம் நீ யூஸ் பண்ணுற அது மாதிரி கேட்குறாங்க. இல்லைக்கா ஆசையாக இருந்துச்சு அதனால தான் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணதை வந்து இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது, நான் ட்ரை பண்ணது பண்ணாத அப்படின்ற மாதிரி 2 வகையாக வந்து ஒரு பிரித்து வச்ச மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்த ஈஸ்வரி வந்து உடனே வந்து மயு வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, மற்றவங்க பொருள் வந்து இப்படிலாம் கேட்காம யூஸ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி திட்டி குடும்பத்தில் இருக்கோம் அனைவருக்கும் இது வந்து ஒரு இதுவாகுது. உடனே வந்து பாக்கியா என்னாச்சுன்னு என்ன விஷயன்ற மாதிரி கேட்க ஈஸ்வரி வந்து உடனே வந்து மேக்கப் பொருள் வந்து எடுத்து மேக்கப் போட்டுட்டா, கீழே போட்டு உடச்சி சோபாவில் வந்து தடவிட்டா அப்படின்ற மாதிரி இல்லாத போல் அதெல்லாம் சொல்லி பழி போடுறாங்க. உடனே வந்து பாக்கியா வந்து இனியா கிட்ட வந்து என்ன இருந்துச்சுன்னு விசாரித்து பிரச்சனையிலேருந்து ஒரு முடிச்சு வைக்கிறாங்க. அது என்னென்னா, நீ ஜெனியை வந்து மேக்கப் பொருளை வந்து யூஸ் பண்ணுறதெல்லாம் மயுவும் செய்யத மயு கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து இனியா வந்து சாரி மயு அப்படின்ற சொல்ல, ராதிகாவும் மயுவும் வந்து மற்றவங்க பொருளை வந்து கேட்காம எடுக்கிறது வந்து தப்பு, உனக்கு வந்து மேக்கப் ஐட்டம் வேணும்னா என்கிட்ட கேட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்து பின்னர் இனியா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு சாரி சொல்கிறாங்க. மறுபக்கம் வந்து பாக்கியாவும் செல்வியும் வந்து வெளியில் போக பார்க்கும்போது உட்காந்துக்கு வந்த ராதிகா வந்து டிவியை ஆன் பண்ணி பாட்டு கேட்குறாங்க. பாட்டு சத்தம் கேட்டு இனியா வந்து வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஈஸ்வரி வெளியே வந்து பார்க்கும்போது ராதிகா வந்து அதிர்ச்சாகி எதுக்கு இவ்வளோ சத்தமாக பாட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்டு சண்டை போடுறாங்க. ராதிகாவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அது ஒரு பெரிய கலகாபுரமாக ஆகுது. அந்த நேரம் வந்து பார்த்து கோபி வராரு. உடனே வந்து கோபி கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி செல்லியனுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அதுக்கு வந்து ராதிகா வந்து கோபியை அழைச்சிட்டு போயிடுறாங்க. இதான் எபிசோடு. பெரிய விறுவிறுப்பு ஒன்றும் இல்லை, பட் இருந்தாலும் நம்மளை வந்து போர் அடிக்காமல் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.